கரிசனம். அருள் பெருகும் அம்பிகை விழா. மகிஷன் யோசித்தான். எத்தனை முறை தோற்கடித்தாலும் மரண பயம் இல்லாதவர்களாக இவர்கள் இருக்கிறார்களே, மீண்டும் மீண்டும் போருக்கு வருகிறார்களே, என்ன செய்வது? இவர்களை வெல்ல வேண்டுமானால் நானும் மரணத்தை வென்று விட்டவனாக இருக்க வேண்டும். அதற்காக நாம் தவத்தை தான் மேற்கொள்ள வேண்டும் என்று நினைத்தவன் தவம் செய்ய தொடங்கினான். கடும் தவம் புரிந்தான். மகிஷனின் தபோபலம் சத்தியலோகத்தை சுட்டு எரித்தது. வேறு வழியில்லாமல் அவன் முன் தோன்றினார் பிரம்மதேவர். மகிஷா, தீவிர ஈடுபாடு கொண்ட உன் தவத்தால் நான் மனமகிழ்ந்தேன். உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்றார். பிரம்மதேவரே, நான் மரணத்தை வெல்ல வேண்டும். எனவே எனக்கு மரணமிலா வாழ்க்கையை கொடுங்கள் என்று வேண்டினான் மகிஷன். மகிஷா, நீ கேட்பது என் சக்திக்கு அப்பாற்பட்டது. பிறக்கும் உயிர்கள் அனைத்தும் என்றாவது ஒரு நாள் இறந்தே தீர வேண்டும் என்பது இயற்கையின் நியதி. இதை என்னால் மாற்ற முடியாது. எனவே உன் உயிரானது எளிதில் போகாமல் பார்த்து கொள்ளும்படி வேறு ஏதாவது வரம் கேள் என்றார். மகிஷன் யோசித்தான். பின் கேட்டான், பிரம்மதேவரே, ஒரு பெண்ணைத் தவிர வேறு யாராலும், தேவர்களாலும் அசுரர்களாலும் மனிதர்களாலும் எனக்கு மரணம் ஏற்படக்கூடாது என்று. பெண்ணென்றாலே பலவீனமானவள். மகா வல்லமை கொண்ட அசுரராஜனான தன்னை எந்த ஒரு பெண்ணாலும் ஜெயிக்க முடியாது என்பதை அவன் கொண்டிருந்த கர்வம். அதனாலேயே அப்படி ஒரு வரத்தை கேட்டான். அவனை பொறுத்தவரை பெண் என்பவள் பலவீனமானவள், அவளை நசுக்கி விடலாம் என்பதுதான். பிரம்மதேவர் அப்படியே அவன் கேட்ட வரத்தை அருளினார். அவ்வளவுதான். அடுத்த கணமே தேவலோகத்தின் மீது படையெடுத்தான் மகிஷன். வரத்தின் காரணமாக எல்லையில்லாத வலிமை பெற்றுவிட்ட மகிஷனை தேவர்களால் எதிர்க்க முடியவில்லை. தேவர்கள் அசுரர்களின் அடி தாங்க முடியாமல் தோற்று போய் ஓடினார்கள். போரின் முடிவில் இந்திரன் பயந்து போய் தலைமறைவானான். வெற்றி சிரிப்புடன் இந்திர சிம்மாசனத்தில் அமர்ந்த மகிஷன் மதுவும் மங்கையுமாக சொர்க்கலோகத்தில் சுகபோகத்தில் மூழ்கினான். மாளிகை வாசமும் சோமவானமும் சுந்தரிகளின் நாட்டியமும் கிந்தரர்களின் கானமுமாக காலம் கழித்த தேவர்கள் மகிஷனுக்கு பயந்து மேருமலையில் ஒளிந்து வாழ்ந்தார்கள். வருடங்கள் ஓடியதை தவிர மகிஷனை அழிப்பதற்கான வழியேதும் அவர்களுடைய கண்களுக்கு புலப்படவில்லை. பிரம்மாவிடம் பெற்ற வரத்தினால் மகிஷனை தேவர்களோ மனிதர்களோ கொல்ல முடியாது என்பது ஊர்ஜிதமாகிவிட்டது. ஒரு பெண்ணினால் தான் அவன் கொல்லப்பட வேண்டும். ஆனால் ஓர் அரக்கனை எதிர்க்கக்கூடிய வல்லமையோ துணிச்சலோ எந்த பெண்ணுக்கு இருக்க போகிறது? அவளை எங்கே போய் தேடுவது? இது நடக்கக்கூடிய காரியமாக தெரியவில்லை என்று யோசித்தார்கள். மனத்தில் துன்பமும் வேதனையுமாக வதைப்பட்ட தேவர்கள் பிரம்மதேவரை அழைத்துக் கொண்டு சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்திருந்த இடத்திற்கு சென்றார்கள். திருமாலையும் மகேஸ்வரனையும் வணங்கி தோத்திரம் செய்தார்கள். தங்களின் நிர்கதியான நிலையை இரு கடவுளிடமும் சொல்லி கதறினார்கள். மகிஷனின் கொடுமையை பற்றி விரிவாக எடுத்துச் சொன்னார்கள். மகேஸ்வரா, மதுசூதனா, மகிஷனின் அரக்கத்தனம் எல்லை மீறி போய்விட்டது. இந்திரலோகத்தை அவன் கைப்பற்றிக் கொண்டதால் தேவர்களாகிய சூரியன், அக்னி, வாயு, சந்திரன், யமன், வருணன் இன்னும் எல்லோரையும் அவனுக்கு கீழ்ப்பட்டவர்களாக்கி அடிமையாக செயல்பட செய்து கொண்டிருக்கிறான். அனைவரையும் இயற்கைக்கு மாறாகவும் செயல்பட கட்டளையிடுகிறான். இதற்கு பயந்து மற்ற தேவர்கள் எல்லோரும் தலைமறைவாகி இருக்கிறார்கள். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் விடுபடுவதற்கு நீங்கள்தான் வழி சொல்ல வேண்டும் என்று சரணடைந்தார்கள். மகிஷனின் அட்டூழியங்களை தேவர்கள் சொல்ல சொல்ல சிவனுக்குள் கோபம் மூண்டது. அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து பொறி பறந்தது. விஷ்ணுவும் அதுபோல ஆத்திரம் கொண்டவராக எழுந்து நின்றார். அப்போது அவருடைய தேகத்திலிருந்தும் ஓர் ஒளிவெள்ளம் வெளிப்பட்டது. உடனே பிரம்மனிடமிருந்தும் மற்றும் அங்கிருந்த எல்லா தேவர்களிடமிருந்தும் அவரவர் அம்சங்களிலிருந்து சக்தியானது ஒளிப்பிழம்பாக வெளிப்பட்டு அனைத்து ஒளியும் ஒன்று சேர்ந்து ஒரு மகா ஜோதியாக மிளிர்ந்தது. அந்த அற்புத ஜோதிதான் ஒரு அழகிய பெண்ணாக உருவெடுத்தது. சிவனுடைய ஒளியினால் அவள் முகம் உண்டானது. யமனுடைய ஒளியினால் அவள் கூந்தல் உருவானது. விஷ்ணுவின் ஒளியினால் கைகள் வந்தது. சந்திரன் ஒளியினால் மார்புகள், இந்திரன் ஒளியினால் இடை, வருணன் ஒளியினால் தொடை, பூமியினால் பின்புறம், பிரம்மனால் கால்கள், இப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் உருவாகி அழகிய பெண் அசாத்திய சக்தியுடன் நின்றாள். சூரிய ஒளியினால் கால்விரல்கள் ஏற்பட்டன. 8 வசுக்களால் கைவிரல்கள் உண்டாக, குபேரனின் மூலமாக மூக்கும், பிரஜாபதியினால் பற்களும், அக்னியால் 3 கண்களும் தோன்றின. சந்தியா காலம் புருவங்களை உண்டாக்கியது. வாயு காதுகளை கொடுத்தது. இப்படியாக தேவர்களின் உள்ளே விற்றிருந்த மகாசக்தியான மகாமாயை பூரணத்துவம் பெற்றவளாக வடிவெடுத்து நின்றாள். இந்த அற்புதம் மகாலய அமாவாசைக்கு முன்தினமான கிருஷ்ணபட்சத்து சதுர்த்தசியில் நிகழ்ந்தது. தேவியை கண்ட தேவர்கள் மெய்சிலிர்த்து போனார்கள். ஜெகன்மாதாவை துதித்தார்கள். எளியவர்களுக்கு அருள்பாலிக்க வந்த அன்னையே, தாயே மகாலட்சுமி, துன்பத்தில் உழலும் எங்களுக்கு நீயே கதி.
உன் திருப்பாதங்களை சரணடைந்தோம் அம்மா, நீயே எங்களை காக்க வேண்டுமென்று வேண்டினார்கள். அவளின் பாதம் பணிந்தார்கள். தீமைகளை ஒழித்து கதியற்றோர்க்கு நல்வினைகள் வழங்கும் அன்னை மகாலட்சுமி அவர்களுக்கு அபயம் அளித்தாள். மகிஷனின் வதத்தை உறுதி செய்து அவர்களின் அச்சத்தை போக்கினாள், அருள்பாலித்தாள். வதம் புரிய தேவி தயாராகிவிட்டாள். ஆனால் மகிஷனுடன் மோதப்போகும் அவளுக்கு ஆயுதங்கள் வேண்டுமல்லவா? சிவன் சூலத்தை தந்தார். மகாவிஷ்ணு சக்கராயுதத்தின் மூலம் மற்றொரு சக்கராயுதத்தை உருவாக்கி தந்தார். வாயுதேவன் அம்புகளைத் தர இந்திரன் வஜ்ராயுதத்தை வழங்கினான். கூடவே ஐராவதம் என்கிற தன்னுடைய யானையையும் வழங்கினான். யமன் கதையையும் தண்டாயுதத்தையும் தர வருணன் பாசம் கொடுத்தான். பிரம்மன் ஜபமாலையையும் கமண்டலத்தையும் வழங்கினான். காலமானது கூறிய கத்தியையும் கேடயத்தையும் அளிக்க சூரியன் தனது கதிர்களால் அவள் தேகத்திற்கு உணர்வளித்தான். இது தவிர பார்க்கடலானது அன்னைக்கு வெண்மையான முத்துமாலையையும் கொடுத்தது. மிக உயர்ந்த புடவைகளையும் அன்னையின் உடலில் உச்சி முதல் உள்ளங்கால் வரை அணியத்தக்க அனைத்தும் வழங்கப்பட்டன. தேவதச்சனாகிய விஸ்வகர்மா பளபளக்கும் கோடாரியையும் பல வகையான போர்க்கருவிகளையும் அள்ளி வழங்கினான். மலையரசனாகிய இமவான் அன்னைக்கு வாகனமாகவே சிங்கத்தை அழிக்க குபேரன் பருகப்பருக தீராத திராட்சை ரசம் நிரம்பிய ஓர் அழகிய பாத்திரத்தை அளித்தான். திருமாலின் பஞ்சனையான ஆதிசேஷன் அழகிய ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட நாகமாலையை அவளுக்கு அர்ப்பணித்தான். இதுபோலவே மற்ற தேவர்களும் தேவதேவிக்கு தங்களின் அன்பு காணிக்கையாக பலவிதமான போர்க்கருவிகளையும் ஆபரணங்களையும் சமர்ப்பித்தார்கள். சர்வ அலங்கார சுரூபிணியாக 14 புஜத்திலும் ஆயுதங்கள் தரித்தவளாக அசுர சம்ஹாரத்துக்கு அயத்தமாக நின்றாள் அஷ்டதசபுஜ மகாலட்சுமி. சிங்கத்தின் மேல் கம்பீரமாக ஆரோகணித்து மகிஷனின் இடத்திற்கு புறப்பட்டாள் சிம்மவாகினி. தேவர்கள் அதி உற்சாகத்துடன் ஜெய விஜயீபவ என்று முழங்கி தேவியை பின்தொடர்ந்தார்கள். ராஜராஜேஸ்வரியான மகாலட்சுமி அதை கேட்டு ஆனந்த கர்ஜனை செய்தாள். இடி புரண்டது போல் கடகடவன சிரித்தாள். அவளின் அந்த சிரிப்பொலியும் வீர கர்ஜனையும் உலகங்களிலும் 8 திக்கிலும் எதிரொலித்தது. நிலம் அதிர்ந்தது, மலைகள் நடுங்கின, கடல் கொந்தளித்தது. இந்த பயங்கர சப்தத்தை கேட்டு யாரது என்று மகிஷன் யோசித்தான். உலகங்களிலும் எதிரொலித்த அந்த பயங்கர கர்ஜனைக்கும் நடுக்கமூட்டும் சிரிப்பொலிக்கும் காரணமானவள் ஒரு பெண் என்பதை அறிந்து கொண்டவன், போயும் ஒரு பெண்ணின் தலைமையிலா இந்த தேவர்கள் என்னுடன் போர் புரிய வந்திருக்கிறார்கள்? இந்த பெண்ணை முன்னிறுத்தியா என்னை ஜெயிக்க நினைக்கிறார்கள்? நினைத்த போதே அவனுக்குள் சிரிப்பு வந்தது. கூரிய கொம்புகள் கொண்ட தன் எருமை தலையை ஆட்டி ஆட்டி வயிறு குலுங்கச் சிரித்தான் மகிஷன். பெண்ணால் தான் மரணம் என்று வரம் பெற்ற அவனுக்கு எதிரே நிற்பவள்தான் தன் உயிருக்கு சத்துரு என்பதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. ஒரு பெண்ணை அழைத்து வந்து தன்னிடமே பூச்சாண்டி காட்டுகிறார்கள் இந்த தேவர்கள் என்று மடத்தனமாக எண்ணினான். அது தவறு என்பது சில நாழிகையில் அவனுக்கு புரிந்தது. அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் போர் தொடங்கியது. சிறிது நேரத்திலேயே தேவி பத்ரகாளியாக மகாசண்டியாக மாறிவிட்டாள். அவளை எதிர்த்த அசுரர்களின் உயிர்கள் அடுக்கடுக்காக யமன் வாசலுக்கு சென்று கொண்டே இருந்தன. அன்னை சண்டிகா அவர்களை வெட்டி சாய்த்தபடி முன்னேற அரக்கர் படை மேலும் மேலும் கடலலை போல் வந்து அவளை எதிர்கொண்டு நின்றது. கோபத்தால் சிவந்த கண்களுடன் அன்னையின் சுவாசம் அக்னியாக தகித்தது. அவளின் அந்த பெருமூச்சிலிருந்து ஆயிரக்கணக்கான வீரர்கள் ஆயுதம் தரித்தவர்களாக வெளிப்பட்டார்கள். அவர்கள் அசுரர்களின் கூட்டங்களை அழித்து ஒழிக்க சங்கு முழக்கி தம்பட்டம் கொட்டினார்கள். சிலர் மிருதங்கம் வாசித்தார்கள். மற்றவர்கள் பல்வேறு விதமான ஆயுதங்களாலும் அசுரர்களை கொன்று குவித்தார்கள். விரைவிலேயே மகிஷனின் அத்தனை தளபதிகளும் சண்டிகா தேவியால் வதம் செய்யப்பட்டு 8 திக்கிலும் தூக்கி எறியப்பட்டு உடல் சிதறி மாண்டார்கள். அரக்கர் சேனை குவியல் குவியலாக கொல்லப்பட்டு அவர்கள் உடல்கள் இரத்த வெள்ளத்தில் மிதந்து சென்றன. மகிஷன் பதைத்தான், கோபம் கொண்டான். தனது சேனையெல்லாம் அழிவது கண்டு ஆத்திரத்துடன் ஓடி வந்தான். பெரும் எருமை உருவில் வந்து தேவியின் படைகளை பயமுறுத்தினான். சிலரை குளம்பால் மிதித்தான், சிலரை வாளால் அடித்தான், கொம்புகளால் சிலரை கிழித்தான், மூச்சுக்காற்றால் சிலரை பூமியில் வீழ்த்தினான். எதிர்பட்ட தேவர்களை தாக்கிக் கொண்டே வந்தவன் அன்னை ஆரோகணித்திருந்த சிங்கத்தின் மீது பாய்ந்தான். கோபத்தால் கர்ஜனை செய்தபடி வேகத்துடனும் வலிமையுடனும் பூமி பொடியாகும்படியும் மலைகள் வான்வெளியில் பறக்கும்படியாகவும் பாய்ந்த மகிஷனை கண்ட சண்டிகாதேவி அவன் மீது கயிற்றை வீசி கட்ட முயன்றாள். உடனே மகிஷன் தன் எருமை உருவை மறைத்து சிங்க வடிவம் கொண்டான். அந்த சிங்கத்தின் தலையை அன்னை கூறிய வாளால் வெட்டிய போது மகிஷன் யானை வடிவம் கொண்டு தேவியின் சிங்கத்தை துதிக்கையால் பிடித்து இழுத்தான். யானையாகிய மகிஷனை துதிக்கையை அம்பிகை வாளால் வெட்டவே மீண்டும் எருமை வடிவத்தை பெற்று தனது கர்ஜனையையும் மூவுலக கேட்க நடுங்கும்படி செய்தான். அகங்காரத்துடன் மகிஷன் மீது பாய்ந்து அவன் கழுத்தின் மேல் கால் வைத்து மிதித்து சூலத்தால் தாக்கினாள்.
மகிஷன் சண்டிகையின் காலிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்ள பெரிதும் போராடினான். ஆனால் எத்தனை முயன்றும் முடியாமல் சோர்ந்து போனான். தேவியின் வாளால் தலை வெட்டப்பட்டு ரத்தம் பீச்சியடிக்க அலறியபடி இறந்து வீழ்ந்தான் அந்த அசுரன். போர்க்களத்தில் மாண்டது போக மிஞ்சியிருந்த அவன் சேனைகள் மன்னன் மகிஷன் இறந்தது கண்டு பயந்து போய் அலறி ஓடி மறைந்தார்கள். இதைக் கண்டு தேவர்களும் தேவகணங்களும் மகிஷனுடன் சேர்ந்து தேவியை துதிபாடி நின்றார்கள். தேவர்களின் துதியினால் மனமகிழ்ந்த அன்னை மகாலட்சுமி, தேவர்களே, உங்களுக்கு விருப்பமானதை என்னிடம் வரமாக பெறலாம் என்றாள். அதனை கேட்ட தேவர்கள் அம்பிகையை பணிவுடன் நமஸ்கரித்து, தாயே, எங்களது பகைவனை அழித்த பிறகு நாங்கள் வேண்டுவது எதுவுமில்லை. ஆயினும் பராசக்தி, எந்த தருணத்தில் எங்களுக்கு ஆபத்து நேர்ந்தாலும் நீ அவற்றை தடுக்க, எங்களை ரட்சிக்க ஓடோடி வர வேண்டும். நீ அசுர சம்ஹாரம் நிகழ்த்திய இந்த தருணத்தில் நாங்கள் உன்னை போற்றி துதித்தது போல இந்த 9 நாட்களும் உன்னை பக்தியுடன் பூஜிக்கும் அனைவருக்கும் நீ அருள்பாலித்து அவர்களுக்கு செல்வம், பெருமை, நற்குடும்பம் பெருக அருள் புரிய வேண்டும் என்றார்கள். பத்ரகாளியும் அவ்விதமே வரமளித்து மறைந்தாள்.